தம்பி சொல்றதா இல்ல சொல்லிக்கிறதா எல்லாருமே அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க. சில கேள்விகள் இருக்குல்ல, திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் இருக்குல்ல, ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா 60 ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை சினிமா வச்சு வீழ்த்த முடியாது. அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சுதான் தகர்க்க முடியும். உங்களுக்கு வெளி புரியுதா? அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம். எந்தெந்த வழியில் போட்டி? இப்ப நான் திமுக ஆட்சி முறையை, இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிறேன். எப்படி தகர்ப்பாய் செய்யணும்னா எனக்கு தெரியும். நான் பேசுவேன், எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன், எப்படி இவங்க பேசுவேன். இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க. நான் என் மொழியை மீட்டுருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன். ஒவ்வொன்னும் அவங்க என்ன செய்யறாங்க? ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்காங்க. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையான்னு கேட்பேன். மக்களை வைத்து பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவான்னு கேட்பேன். எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுக்கு வேறுபாடு. இப்ப உங்க கோட்பாட்டுல இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன். விளங்குதா? நீங்க செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கீங்க. நான் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல்லே நிக்கிறீங்க. நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தம்பி கேக்குறா, நீங்க ஊர் ஊரா போய் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் மக்கள் அரசியல் செய்யறேன். அப்ப அந்த கோட்பாட்டுல இருந்து நான் மாறுபடுறேன். நீ பெரியாருன்ற, நீ பெரியாருன்ற, என் இனம் முன்னோன் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியாருன்ற. பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற, பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிறேன். உங்களுக்கு புரியுதா? இது பெரியார் மண்ணுங்கிற, நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன். கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன். நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார். இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க, திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு. இது சொல்றாரு, திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. திமுக தொடங்கியவர் யாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திமுக தொடங்கியவர் அண்ணா. அதிமுகவை நீங்க அது யார்ட்டு இருக்கீங்க? அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு? எம்ஜிஆர். திமுகவை தொடங்கியவர தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சியை அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? அப்பாட்ட அருவாளை வாங்கி மகனை கொண்டுறதா? எப்படி?